ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பனங்கிழங்கு மாவு பயன்படுத்தி குழந்தைகளுக்கு கூழ் எப்படி தயாரிக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். பனங்கிழங்கு மாவு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம மாவு போட்டு நம்ம செய்ய போகிறோம். அந்த தண்ணி நல்லா கொதிஞ்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்ததும் நம்ம மாவு போட்டு கலக்கிக்கலாம். தண்ணி நல்லா கொதியுது. இப்போ நம்ம மாவு போட்டுடலாம். 1 ஸ்பூன் மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி வேணும். நல்லா வெந்து வரணும். நல்லா கலக்கி கொடுத்துட்டே இருக்கலாம். கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். தண்ணி நல்லா கொதிஞ்சு நல்லா வேகணும். இந்த மாவு மாதிரி வரும். அடுத்தது இந்த கூழுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துறேன். கொஞ்சமாக போட்டால் போதும். ஆல்ரெடி நம்ம கிழங்கு வேகும்போதே நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். அதனால் கொஞ்சம் சேர்த்துனா போதும். நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். கெட்டியாகிற வரைக்கும் கலந்து கொடுத்துக்கலாம். கூழ் நல்லா கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. நல்லா வெந்துருச்சு மாவு. இந்த கூழ் கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு செரிமான பிரச்சனை வரவே வராது. பனங்கிழங்குல நார்ச்சத்து அதிகம் இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். கூழ் நல்லா வெந்து வந்துருச்சு, கெட்டியாயிடுச்சு. வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல தகவல்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.